இருக்கும். வயிற்றுல ஏற்படுற எரிச்சல், வயிற்று உப்புசம், அஜீரண கோளாறு இதெல்லாம் வரவே வராது. தொடர்ந்து வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்துல உள்ள பெல் சிம்பலையும் அழுத்த மறந்துடாதீங்க. இது யூரிக் அமில அளவை குறைச்சி சிறுநீரகத்துக்கான வேலை பலுவை குறைக்குது. அதனால சிறுநீரகமும் ஆரோக்கியமா இருக்கும். மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த பழம் ஒரு அருமையான பழம். இதை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தா மலச்சிக்கல் பிரச்சனையே இருக்காது. ஒத்த தலைவலி இருந்ததுன்னா இந்த திராட்சை பழத்தை ஜூஸ் போட்டோ இல்லைன்னா அப்படியேவோ சாப்பிட்டீங்கன்னா போதும், ஒற்றை தலைவலி காணாம போயிடும். திராட்சை அதிகமா சாப்பிடுறது கண்ணுக்கு ரொம்ப நல்லது. கருப்பு திராட்சையை தினமும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா அது ரத்தத்துல இருக்கிற அதிகப்படியான கொலஸ்ட்ரால குறைக்கும். கொலஸ்ட்ரால கட்டுப்பாட்டோடையும் சீராவும் வச்சுக்க இது உதவுது. நமக்கு வயசான தோற்றம் வராம இருக்கணும்னா அதுக்கு கருப்பு திராட்சை பழத்தை எடுத்து முகத்துல தடவி கொஞ்ச நேரம் மசாஜ் செஞ்சுட்டு ஒரு 15 நிமிஷம் கழிச்சு முகத்தை ஒரு குளுமையான தண்ணீரால